ஜவுளி கடைக்கு போனீங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டமாக நிற்பாங்க வேலைக்கு. ஒரு வேஷ்டி எடுத்து கொடுக்கவோ ஒரு துண்டு எடுத்து கொடுக்கறதுக்கோ 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே தயக்கம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த தொழிலை வந்து இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துல நீ சரியாக படிக்கலைன்னா மாடு மேய்க்க தான் போவேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு கீழ்த்தரமாக பதிவு பண்ணிட்டாங்க. அதனால எல்லாருமே வந்து பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு வேற ஏதோ ஒரு தொழில் போனால் அது பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல அமைதியான தொழில். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம எப்படி மனிதர்களை இங்க உள்ளர கொண்டு வர்றோம், வேலை பார்க்கறதுக்கு கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது முக்கியம். அடிப்படையா ஒரு உதவியாளர், ஒரு வேலை பார்ப்பவர் அப்படின்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை என்னன்னாக்கா, நம்மள்கிட்ட வேலைக்கு வரும்போது ஒரு தயக்கத்தோட வேலைக்கு வர்றாங்க. அப்புறம் இவங்க நம்மளுக்கு சரியா இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட கொஞ்ச நாள் நீடிக்கிறாங்க. அப்புறம் இல்லை இவங்க வந்து நல்லவங்க, நம்ம 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 வளர்ச்சிக்கு இவங்க உதவுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு உறுதி ஆன பிறகு அவங்க முழுமையான திறனை காமிக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே கொஞ்சம் காலம் பிடிக்கும். இந்த காலத்தில் வந்து நம்ம கோவப்பட்டோம், நம்ம உணர்ச்சி வசப்பட்டோம், நம்ம ஏதோ ஒன்று பேசணும், செஞ்சுக்கிட்டோம், நடந்துட்டோம் அப்படின்னாக்க இது வந்து நிச்சயமாக தோல்வியான இதாக தான் முடியும். யாருமே வந்து நம்மளுக்காக படைக்கப்பட மாட்டாங்க. யார் வர்றாங்களோ அவங்கள நம்மளுக்கான மனிதர்களாக நம்ம மாற்றிக்கிறது மட்டுமே வெற்றிக்கான சூத்திரமாக இருக்க முடியும். நாங்கள் எல்லாமே வந்து மருத்துவர்கள் எல்லாமே நோயை பற்றி தான் சிந்திக்கிறோம், நோயை சரிப்படுத்துறதை பற்றி தான் சிந்திக்கிறோமே ஒழிய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்கு எந்த சிந்தனையுமே நாங்கள் செலுத்தல. 25 வயசுக்கு மேலே ஆனவங்க எல்லாருமே ஒரு 90% மக்கள் 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாக்கா ரத்த அழுத்தத்துக்கு ஒரு மாத்திரை, சக்கரை நோய்க்கு ஒரு மாத்திரை, மூட்டு வலிக்கு ஒரு மாத்திரை, தோல் நோய்க்கு ஒரு மாத்திரை, இந்த மாதிரி தொடர்ந்து மாத்திரைகளில் மட்டுமே உயிர் வாழக்கூடிய நிலையில் நம்ம இருந்து. விவசாயம் செய்யும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நாட்டு மாட்டு பண்ணை பார்க்க போறோம். இந்த நாட்டு மாட்டு பண்ணையை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பல் மருத்துவர் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் இயற்கை முறையில இந்த நாட்டு மாட்டு பண்ணை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்திருக்கோம், ஒரு வெட்டினரி டாக்டர் ஒரு மாட்டு பண்ணை வச்சிருப்பாங்க, ஒரு வெட்டினரி டாக்டர் ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு சம்பந்தமான ஃபீல்டு. அதனால அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு டாக்டர், இவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இவங்க எப்படி இதை பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பண்ணையோட அமைப்பை பத்தி நான் உங்களுக்கு ஃபுல்லாவே சொல்லிடுறேன். இதுக்குள்ள எப்படி மாடை வந்து மெயின்டைன் பண்றாங்க, மாடுகளுக்கு எப்படி தீவனம் கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த பண்ணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பண்ணை வந்து தஞ்சாவூர் மாவட்டம் விலாறு டு உச்சிமாஞ்சாலை போற ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ணை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பண்ணையோட பரப்பளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 ஏக்கர்ல வந்து இந்த பண்ணையோட பரப்பளவு வந்து அமைஞ்சிருக்கு. இவங்க வந்து நாட்டு மாடுகளை வந்து செலக்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சாதாரணமா வந்து பார்த்திருப்போம், நாட்டு மாடுகள் வந்து எல்லா இடத்துலயும் தானே வளர்க்குறாங்க. இதுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பொருளாதார ரீதியா பண்ணணும் அப்படின்னாக்கா இவங்க வளர்க்குற நாட்டு மாடுகள் மட்டும்தான் சிறந்தது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டு இனங்கள் காங்கயம், உம்பளாச்சேரி இந்த மாதிரி இனங்கள்லாம் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு ஒரு நாளைக்கு வந்து 4 லிட்டர் வரையும் தான் பால் வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும் அந்த மாடுகள். ஆனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷாகிவாலு, ஒங்கோலு, தற்பார்க்கரு, ராட்டி இந்த மாதிரி வட இந்திய நாட்டு மாடுகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வரையும் பால் தரக்கூடியதா இருக்கு. அந்த வகையில நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்கா ஒரு பண்ணைய பொருளாதார ரீதியா நம்ம கொண்டு போகணும் அப்படின்னாக்கா இந்த நாட்டு மாடு பண்ணைகள் இந்த நாட்டு மாட்டை பண்ணா மட்டும்தான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த பண்ணையில எவ்வளவு மாடுகள் இருக்கு அப்படின்னாக்கா 45 இருந்து 50 மாடுகள் வரையும் இந்த பண்ணையில வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. 3 ஷெட் வந்து போட்டுருக்காங்க. பால் மாடுகளை பராமரிக்கிறது தனியா ஒரு ஷெட்டு, கண்ணுட்டிகளை பராமரிக்கிறது தனியா ஒரு ஷெட்டு, காளை மாடுகள் சென மாடுகளை பராமரிக்கிறது தனியா ஒரு ஷெட் வந்து போட்டுருக்காங்க. ஷெட்டோட அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, சிம்பிளா தான் போட்டிருக்காங்க. தரையிலேருந்து ஒரு அடி ஹைட் போட்டிருக்காங்க. இவங்க இந்த தரையிலேருந்து ஒரு அடி ஹைட் போட்டிருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, தரையில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தனியாக ஒரு டேங்க் வந்து கட்டியிருக்காங்க. இவங்க சாணம், கோமியம், மாடு புழுப்பாட்டுறப்ப எல்லாத்தையும் வந்து கரைச்சி விட்டுறாங்க. அழுனது போக எல்லாத்தையும் கரைச்சி விட்டுறதுக்காங்க. இந்த கரைச்சி விட்டுற தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்குக்கு வந்துருது. இந்த டேங்க்ல வந்து ஒரு நீர்மூழ்கி மோட்டர் பம்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டர் பம்ப் மூலமா டேரெக்டாக வந்து தீவன புல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து டேரெக்டாக வந்து பாய்ச்சுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவன புல்லுக்கு எப்படி தண்ணி பாய்ச்சுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். எனக்கு இந்த நாட்டு மாட்டு பண்ணையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த மாட்டு இனங்கள். அடுத்து இவங்க ஃபீல்டுக்கு அதாவது தீவன புல்லுக்கு பாய்ச்சக்கூடிய தண்ணீர் மேலாண்மை, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டைமில் வந்து 6 ரெயின் கன் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெயின் கன்னோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 HP. ஒரு ரெயின் கன் வந்து பார்த்தீங்கன்னா 30 அது சுற்றளவு பார்த்தீங்கன்னா 30 அடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பாய்ச்சும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி உள்ளது. ஆனால் இவங்க போர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7.5 HP தான் போட்டிருக்காங்க. ஒரே டைமில் 6 ரெயின் கன் ஃபங்க்ஷன் ஆகிறதுனால இந்த 7.5 HP மோட்டர் பம்போட கெப்பாசிட்டி வந்து பத்தலை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா தனியாக வந்து ஒரு குளம் வெட்டியிருக்காங்க. இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த தண்ணி போர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா குளத்தில் வந்து ஊற்றிடுது. அதுக்கப்புறம் அந்த குளத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 HP நீர்மூழ்கி மோட்டர் பம்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டர் பம்பு மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பாய்ச்சுறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரெயின் கன் வந்து செம்ம ஸ்பீடாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லாக்கா இது மட்டும்தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி. நெக்ஸ்ட்டு இந்த குளம் வெட்டினதே வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கன் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மட்டும்தான் அந்த குளம் வெட்டினது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதில் ஒரு 500 குஞ்சு மீன் குஞ்சுகளை விட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதில் வந்து ஒரு 800 கிலோலேருந்து 900 கிலோ வரையும் மீன் வந்து பிடிக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு பண்ணைக்கு அடிஷ்னல் வருமானமாகவும் அது இருக்குது. இவங்க எவ்வளோ பால் கறக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஒரு நாளைக்கு 120 லிட்டர் பால் வந்து கறக்குறாங்க. மாதம் வந்து பார்த்திங்கன்னா 3600 லிட்டர் வந்து பால் வந்து கறக்குறாங்க. டேரெக்டாக கறந்து வந்து கன்சூமருக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லிட்டரோட பாலோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 70 ரூபா வந்து இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த மாதிரி ஏரியாவிலலாம் A2 மில்க் எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே ஒரு லிட்டர் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து 70 ரூபாய்க்கு தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க கன்சூமருக்கு. ஒரு பல் மருத்துவரால் இந்த அளவுக்கு ஒரு நாட்டு மாட்டு பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட இன்னும் தெளிவான விளக்கத்தை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் சம்பத். நான் பல் மருத்துவராக இருக்கேன். இங்கே தஞ்சாவூரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய மனைவி கற்பகம். இது என்னுடைய மகன் ஜெய்கிரிஷ். எங்கள் பொண்ணு ஒன்று ஜனனி அப்படின்னு சொல்லி ஜப்பானில் படிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் குடும்பமாக தான் இந்த நாட்டு மாட்டு பண்ணையை நடத்திக்கிட்டு இருக்கோம். சார், நீங்கள் ஒரு பல் மருத்துவர். உங்களுக்கு எப்படி சார் இந்த நாட்டு மாட்டு பண்ணை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது? மருத்துவர்கள் எல்லாமே நோயை பற்றி தான் சிந்திக்கிறோம், நோயை சரிப்படுத்துறதை பற்றி தான் சிந்திக்கிறோமே ஒழிய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்கு எந்த சிந்தனையுமே நாங்கள் செலுத்தலை. இந்த ஆரோக்கியத்தை சரி பண்ணணும், ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னாக்க அது மண் வளம் மூலமே செய்யப்படும் அப்படிங்கிறதுல தான் அப்படிங்கிற கருத்தில் வந்து யாருமே எதிர்ப்பதம் சொல்ல முடியாது. அப்போ அந்த மண்ணை வளப்படுத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே வழி நாட்டு மாடுகள் தான். அதுலேயும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்புறம் சரி, எதை நம்ம நகரத்துக்கு அருகில் இருக்கோம், எதை நம்ம சுலபமாக சந்தைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத சிந்திச்சோம். அப்போ வந்து பால்ங்கிறது வந்து தினப்படி தேவையாக இருக்குங்கிறதுல உறுதியாகி அப்புறம் நாட்டு மாடுகள் வளர்ப்புக்கு நாங்கள் வந்தோம். சார், இப்போ நம்மளோட டைரி ஃபார்மிங்க்கும் மற்ற டைரி ஃபார்மிங்க்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? வந்து டைரி ஃபார்ம்னாலே குவான்டிட்டியை தான், உற்பத்தியை தான் முதல்ல அவங்க குறிக்கோளாக வைப்பாங்க. இங்கே வந்து நாங்கள் தரத்தை மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுருக்கோம். அதனால் நம்மளுடைய பாரம்பரிய இனங்கள் இப்போ நாங்கள் இங்கே என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னாக்க கிர் வச்சுருக்கோம், காங்கிரேஜ் வச்சுருக்கோம், தார்பார்க்கர் வச்சுருக்கோம், சாஹிவால் வச்சுருக்கோம், ராட்டி வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய வட இந்திய நாட்டு மாட்டு இனங்கள். இந்த பசு இனங்களை வளர்க்கும் போது தான் நம்மளுக்கு ஓரளவு பால் கிடைக்கும். நம்மளுடைய பாரம்பரிய இனமான உம்பளச்சேரி, காங்கேயம் இந்த மாதிரி இனங்கள் வந்து பால் உற்பத்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அது எல்லாமே வந்து உழைப்புக்கான மாடுகள், பால் தருவதற்கு உண்டான மாடுகள் இல்லை. இங்கிலீஷில் சொல்கிறதுனா அதை ட்ராட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை இந்த பசுவினங்களையே ரெண்டாக பிரிக்கலாம், ட்ராட் அனிமல்ஸ், மில்ச் அனிமல்ஸ்னு. வட இந்திய பசு இனங்கள் எல்லாமே மில்ச் அனிமல்ஸு, நம்மளுடைய தமிழ்நாட்டு இனங்கள் எல்லாமே ட்ராட் அனிமல்ஸு. நாங்கள் பாலை தான் பிரதானமாக நாங்கள் நினைக்கிற வாசி. இப்போ வந்து வட இந்திய பசு இனங்களை நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மாடுகள்லாம் வந்து எங்கே வாங்குனீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னாக்கா இப்போ ஒரு பிகினர்ஸ் வந்து இந்த மாடுகள் வந்து வாங்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு இடத்துல மட்டுமே நம்ம வாங்க முடியாதுங்க. இந்த மாதிரி மாடுகள் பல இடங்கள்ல தேடி அலைஞ்சுதாங்க நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். நான் வாங்கினது வந்து கந்தரவக்கோட்டையில் வாங்கியிருக்கேன், திருநாகேஸ்வரத்தில் வாங்கியிருக்கேன், ஈரோட்டில் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம போய் பார்த்து
அது நம்மளுக்கு பொருத்தமாக இருக்குதாங்கிறதெல்லாம் உணர்ந்து அந்த மாடு வந்து அமைதியாக இருக்கா, சாத்வீகமாக இருக்கா, முரட்டுத்தனமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உணர்ந்து அதுக்கப்புறம் தாங்க நம்ம வாங்க முடியும். ஒரு இடத்துல போனோம் இதை வாங்கிட்டு வந்துடுறோங்கிற மாதிரியான விஷயம் மாடுகளுக்கு பொருந்தாதுங்க. சார், நீங்கள் ஒரு டாக்டருங்கிறதுனால உங்கள்கிட்ட நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ சாதாரண மில்க்குக்கும் இந்த நாட்டு மாட்டு மில்க்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, இதை கன்சியூம் பண்ணுறதுனால என்ன யூஸு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். அறிவியல் பூர்வமாக சொல்கிறதுனாக்க கேசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் வந்து A1 மில்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த கேசின்கிற புரோட்டீன் வந்து தான் நிறைய நோய்களுக்கு காரணம் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த கேசின்கிற புரோட்டீன் வந்து A1 மில்க், அதாவது HF ஜெர்சி இன்னும் சொல்லக்கூடிய பசுக்களில் உற்பத்தி ஆகிற மில்க்குக்கு தான் இந்த கேசின் புரோட்டீன் பொருந்தும். நம்மளுடைய நாட்டு மாட்டு இனங்களில் இந்த புரோட்டீன் இல்லை. இது சுலபமாக செரிக்கும் தன்மை உள்ள உணவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. சார், இப்போ இந்த நாட்டு மாட்டுகளுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்குறீங்க, எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவான விளக்கம் சொல்லுங்கள் சார். ஒரு நாளைக்கு புல் வந்து 20 கிலோ கொடுக்குறோம், வைக்கோல் 10 கிலோ கொடுக்குறோம். இது அணில் 6 கிலோ அடர் தீவனமாக கொடுக்குறோம். அடர் தீவனத்தில் வந்து எல்லா தானியங்களும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தானியங்கள் எல்லாம் அரிசி, சோளம், கம்பு, கோதுமை, காக்காச்சோளம், உளுத்தம்பொக்கு, துவரப்பொக்கு, பருத்தி கொட்டை எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். சார், இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடு வளர்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தடுப்பூசிகள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நாட்டு மாடுகளுக்கு வந்து தடுப்பூசி இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறீங்களா? இல்லை, தடுப்பூசி ஒன்றும் கொடுக்குறது. அப்போ நோய் மேலாண்மை எப்படி நீங்கள் வந்து பண்ணுறீங்க? இயற்கையாகவே நம்ம அது இயற்கையான உணவு, அதுக்கு காலார நடக்கிறதுக்கான இடைவெளி, சூரிய ஒளியில் இருக்கிற மாதிரி வச்சுருந்தோம்னாலே பெரிய அளவு நோய் கிடையாதுங்க நம்ம நாட்டு. சார், இப்போ டெய்லி வந்து மாடுகளை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? சாணத்தை எடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக கொட்டில் உள்ள சாணத்தை எடுத்துட்டு மாட்டு மேலே தண்ணி அடித்து ஒரு வாஷ் கொடுத்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் கறப்பாங்க. பால் கறந்துட்டு தீவனம் வச்சுட்டு திரும்ப ஒரு தடவை மாட்டை குளிப்பாட்டி வெளியில் கொண்டு வந்து கட்டிட்டு திரும்ப கம்ப்ளீட்டாக கொட்டில் சுத்தம் பண்ணி காய விட்டுட்டு அப்புறம் அதுக்கு தேவையான புல், வைக்கோல் எல்லாத்தையும் கவனையில் நிரப்பி திரும்ப தண்ணி காமிச்சு கொண்டு வந்து கட்டிடுவோம். சாயந்தரம் மறுபடி ஒரு சாணத்தை எடுத்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப புல், வைக்கோல் எல்லாம் வச்சு தீவனம் வச்சு பால் கறந்து எடுத்துகிட்டு போவாங்க. சாயந்தர நேரத்தில் மூட்டம் போடுவாங்க. கொசு, பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஆடாதோட நொச்சி இந்த மாதிரி இலைகளை போட்டு மூட்டம் போடுவாங்க. இதனால் மாடுகளுக்கு பூச்சிக்கடியிலேருந்து பாதுகாத்துக்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம எப்படி மனிதர்களை இங்கே உள்ளர கொண்டு வர்றோம், வேலை பார்க்குறதுக்கு கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது முக்கியம். அடிப்படையாக ஒரு உதவியாளர், ஒரு வேலை பார்ப்பவர் அப்படின்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை என்னன்னாக்கா, நம்மள்கிட்ட வேலைக்கு வரும்போது ஒரு தயக்கத்தோட வேலைக்கு வர்றாங்க. அப்புறம் இவங்க நம்மளுக்கு சரியாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட கொஞ்ச நாள் நீடிக்கிறாங்க. அப்புறம் இல்லை இவங்க வந்து நல்லவங்க, நம்ம வளர்ச்சிக்கு இவங்க உதவுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு உறுதி ஆன பிறகு அவங்க முழுமையான திறனை காமிக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே கொஞ்சம் காலம் பிடிக்கும். இந்த காலத்தில் வந்து நம்ம கோவப்பட்டோம், நம்ம உணர்ச்சி வசப்பட்டோம், நம்ம ஏதோ ஒன்று பேசணும், செஞ்சுக்கிட்டோம், நடந்துட்டோம் அப்படின்னாக்க இது வந்து நிச்சயமாக தோல்வியான இதாக தான் முடியும். யாருமே வந்து நம்மளுக்காக படைக்கப்பட மாட்டாங்க. யார் வர்றாங்களோ அவங்கள நம்மளுக்கான மனிதர்களாக நம்ம மாற்றிக்கிறது மட்டுமே வெற்றிக்கான சூத்திரமாக இருக்க முடியும். ஆர்கானிக் மில்க்குக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் இருக்குது சார்? நிறைய மார்க்கெட்டிங் இருக்கு. நிறைய பேர் வந்து எல்லாரும் இப்போ வந்து மருத்துவமனைகளுக்கு போய் அழுத்து போன ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இப்போ இருக்கோம். ஒரு 25 வயசுக்கு மேலே ஆனவங்க எல்லாருமே, ஒரு 90% மக்கள் 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாக்கா ரத்த அழுத்தத்துக்கு ஒரு மாத்திரை, சக்கரை நோய்க்கு ஒரு மாத்திரை, மூட்டு வலிக்கு ஒரு மாத்திரை, தோல் நோய்க்கு ஒரு மாத்திரை, இந்த மாதிரி தொடர்ந்து மாத்திரைகளில் மட்டுமே உயிர் வாழக்கூடிய நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ இதுக்கு மாற்றுங்கிறது வந்து ஆரோக்கியமான உணவு மட்டுமே. அதனால ஆரோக்கியமான உணவை நோக்கிய தேடல் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. இது நிறைய இருக்கு. இதில் நம்மளும் நிறைய
ஊடகங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து நல்லா வேலை பார்த்தாக்க ஒரு பெரிய லெவலில் போக முடியும். தேவைகள் மிக அதிகமாக இருக்குது. அந்த தேவையை நிறைவு செய்வதற்கான விஷயங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எங்கள் மாடுகளுக்கு தேவையான புல்லை வந்து நாங்கள் இங்கே தான் உற்பத்தி பண்ணுறோம். அதிகபட்சமாக ஒரு 1.5 ஏக்கர் அளவில் தான் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாக்க இது இந்த இடத்துலேருந்து அந்த கடைசி வரைக்கும் 120 அடி. 120 அடியில் 40 குத்துகள் வச்சுருக்கோம். 3 அடிக்கு ஒரு குத்து, ஒரு கரணையை நட்டோம். அது ஒரு குத்தாக மாறிடுச்சு. இந்த கரணைக்கும் இது 3 அடி பாரு, 1.5 அடி காணு, 3 அடி பாரு. ஸோ இதில் வந்து மத்தியமமாக வச்சுருக்கோம். இது வந்து 40 குத்து இருக்குது. இந்த 40 குத்தை வெட்டினோம்னா, ஒரு தடவை வெட்டினோம்னா 350 கிலோ வருது. எங்களுடைய ஒரு நாள் தேவை வந்து 500 கிலோ தான். அப்போ 1.5 பட்டம் வெட்டினாலே எங்களுக்கு தேவையான 500 கிலோ கிடைச்சி போயிடுது. சுத்தமான தீவனம் இதில் விளையக்கூடியதுக்கு இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 40 நாள் வளர்ச்சி. இந்த 40 நாள் வளர்ச்சிக்கும் நாங்கள் எந்த ரசாயனம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மண்ணில் ஒரு துளி ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ நாங்கள் போட்டது கிடையாது. போடாமல் இவ்வளோ அழகான ஒரு வெளிப்பாடு இருக்குது. சார், இப்போ ஒவ்வொரு மாட்டை பற்றி நீங்கள் சொல்லிடுங்க சார். இது என்ன ப்ரீடு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிடுங்க. இவங்க சாகிவால் புல். இது இவங்களுடைய பிறப்பிடம் வந்து பஞ்சாப். பாலுக்குன்னு வளர்க்கக்கூடிய ஒரு ரகம். ரொம்ப அமைதியாக இருக்கும், எந்த தொந்தரவும் இருக்காது. இதை பராமரிக்கிறதும் ரொம்ப சுலபம். மருந்தோ தீவனமோ எதாக இருந்தாலும் நம்முடைய நிர்வாகம் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இவங்க வந்து கிர்ரு. இவங்க வந்து குஜராத்லேருந்து கிர் காடுகளில் வளரக்கூடிய இனம் இது. இது கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளது. ஆனால் பால் வந்து ரொம்ப தரமாக இருக்கும். பாலுடைய குவாலிட்டி வந்து பெஸ்ட் குவாலிட்டின்னு கூட நம்ம சொல்ல முடியும் இவங்களது. சரி, இவங்க வந்து ஓங்கூல் ப்ரீடு. இவங்க வந்து ஆந்திராக்காரங்க. இவங்க அதே மாதிரி கிர்ரு. இது வந்து நம்ம ஊர் நாட்டு இனம். இது கொஞ்சம் கிர் கலப்பு. நம்ம ஊர் நாட்டு மானோட கொஞ்சம் கிர் கலப்பு. அவங்க கொஞ்சம் கரடு முரடாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. இவங்க வந்து சாகிவால். இவங்களும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருப்பாங்க. இவங்க கிர்ரு. இவங்க கொஞ்சம் டெரர் தான் இருப்பாங்க. என்ன பாருங்க, இவங்க ராட்டி. இவங்களும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருப்பாங்க. இவங்க தார் பார்க்கர். இவங்களும் நல்லா சாஃப்டாக தான் இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எந்த ஒரு செயலுக்கும் உதவியாளர்களை வச்சு தான் அந்த செயலோட தரம் வந்து நிர்ணயமாகுது. இப்போ எங்களோட உதவியாளர்கள் தான் இந்த பண்ணைக்கான முதுகு எலும்பு அப்படின்னு பார்த்தா அவங்க பேர் காத்தையன். அவங்களோட வயசு வந்து 65 வயசு இருக்கும். இவங்க ஆனந்தி அம்மானு, அவங்களுக்கும் ஒரு 52 வயசு இருக்கும். இந்த 65 வயசுலேயும் கடுமையான உழைப்பு, ஓய்வுங்கிறதே இல்லாமல் தொடர்ச்சியான உழைப்பில் செயலாற்றிட்டு இருக்கிற வசதி தான் இதை எங்களால் நிர்வாகம் பண்ண முடியுது. அவங்க பாட்டில்ஸ் எல்லாம் பராமரிப்பாங்க. மாட்டுக்கு வேண்டிய மருந்துகள், ஆயுர்வேத மருந்துகள், நம்ம வீட்டு மருந்துகள் செய்கிறது அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதை அந்த அண்ணன் போட்டு விட்டு மற்றபடி முழுமையான நிர்வாகத்தை அவங்க பார்த்துப்பாங்க. இந்த கொட்டிலோட நிர்வாகம் வந்து இந்த ஹீரோயின் தான். ஏன்னா புல் வெட்டுறது, புல் அடிக்கிறது, மற்ற செனமாடு கண்ணுக்குட்டிகள் பராமரிப்புங்கிறது இவங்க 2 பேர் தான் பண்ணுறாங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஒத்துழைப்பு இருக்கிறவாசி தான் இங்கே ஒரு 150 பேருக்கு நல்ல உணவை கொடுக்க முடியுது. இந்த கொட்டிலோட முழு நிர்வாகம்னா சுகுமாரையான்னு அவங்க தான். அவங்களுடைய பூர்வீகம் வந்து சோழபுரம்ங்கிற ஊர். கடந்த இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்களுடைய ஆரம்பத்துலேருந்தே இங்கே இருக்காங்க.
அவர் வந்து பரத்னு, அவரும் சோளம் இது கும்பகோணம் பக்கத்தில் அவருடைய பூர்வீகம். அவரை வந்து நாங்கள் மில்க் கிங்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா பால் கறக்கிறதுக்குன்னு உள்ள தனித்திறமைகள் அவருக்கு இருக்குது. நாங்கள் நிறைய பண்ணைக்கு போயிருக்கோம். பட் அவருடைய அளவுக்கு பால் கறக்கிற திறன் வந்து ரொம்ப 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 குறைவு தான். அதில் பிறந்ததுலேருந்தே அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற வாசி அதில் மிகுந்த திறனுடைய மனிதனாக அவர் இருக்கார். இந்த திறன்லாம் வந்து இன்னும் நிறைய இளைஞர்கள் கற்றுக்கணுங்கிறது வந்து என்னுடைய விருப்பம். இந்த பண்ணையோட வெளிப்புற முகம் அப்படின்னாக்கா ஷானவாஸ், பரத், இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரும் தான் பாலை எடுத்துகிட்டு போய் எங்களுடைய உபயோகிப்பாளர்களுக்கு கொடுக்குறவங்க. பால் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது பிரச்சனைகள் சொன்னாங்கனாக்கா அதை கேட்டு எங்களோட பரிமாறிக்கிறதும் அவங்க தான். அதை மட்டும் இல்லாமல் இங்கே விளையக்கூடிய பழங்கள், கீரை, இது எல்லாத்தையுமே மற்றவங்களோட இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்கள் எல்லாமே அவங்க கொடுத்து அதுக்கு உண்டான கணக்கு வழக்குகள் எல்லாமே நிர்வாகம் பண்ணுறது இவங்க 2 பேரும் தான். நெக்ஸ்ட் இந்த பண்ணையில் எப்படி பால் கறக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா கையில் தான் பால் கறக்குறாங்க. மிஷின் மேக்கிங் வந்து கிடையாது. இவங்க கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 மாடுகளை அவ்வளோ வேகமாக வந்து பால் கறக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் 25 மாடுகளை வந்து பால் வந்து கறந்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து கறக்குறாரு. நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து பால் கறக்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கிடையாது. அவ்வளோ வேகமாக வந்து பால் கறக்குறாங்க. அடுத்து இவங்க எப்படி மில்கிங்கை வந்து பேக்கிங் பண்ணி கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலையும் நம்ம பார்த்தலாம். நம்ம சாதாரணமாக வந்து மில்க் எப்படி பேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஒன்று பிளாஸ்டிக் கவரில் வந்து பேக் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து பேக் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்ணாடி பாட்டிலில் வந்து மில்க் வந்து பேக் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா உடையாமல் வந்து கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னாக்கா ஒரு ட்ரே வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கனாக்கா 1 kg பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி பிவிசி பைப் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 1/2 kg பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி பிவிசி பைப் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் வந்து 22 லிட்டர் பால் கொண்டு போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க செட் பண்ணியிருக்காங்க. 1 kg பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 14, 1/2 kg பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 16 கொண்டு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால பாட்டில் எப்படி ஷேக் ஆனாலும் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உடையாது. அந்த அளவுக்கு இவங்க பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வண்டியில் 44 லிட்ரு மில்க் வந்து கொண்டு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பல் மருத்துவரால் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையை வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு கனவுகள் இருந்தால் அதுக்கான உழைப்பை கட்டாயம் உழைங்க, அதுக்கான பயன் இருக்கும். ஸோ குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இதுக்கு ஒத்துழைச்சா அந்த உழைப்புக்கான ஊதியம் எப்போதும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த சாக்ரிஃபைஸ்னால நம்மளோட பலன்கிறது நம்மளுக்கு கொண்டு இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு, நம்மளை சார்ந்தவங்களுக்கு, இதனால் எத்தனை குடும்பங்கள் வாழ்கிறாங்க, நம்ம பிறந்த இந்த மண்ணுக்கு நடக்கிற நல்லது அதுதான். நம்ம வந்து பிற்காலத்தில் வர சமுதாயத்துக்கு என்னத்தை பணம் கொடுக்குறோம், சொத்து கொடுக்குறோம், அதெல்லாம் கிடையாது. இந்த வளமான மண்ணை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு எல்லாருமே இதை பின்பற்றினீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. நாங்கள் இங்கே செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து எதுவுமே ரொம்ப திட்டமிட்டோ ரொம்ப துல்லியமாகவோ நாங்கள் எதுவுமே பண்ணல. இது எல்லாமே அந்தந்த நேரத்தில் உள்ள கஷ்டங்களை வச்சு ஒவ்வொன்றா செஞ்சு இதை வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் ப்ராஜெக்டாக தான் நாங்கள் செஞ்சோம். விழுவோம், எவ்வளோ விழுகிறோமோ எவ்வளோ சீக்கிரமாக ஏந்திரிக்க முடியுமோ ஏந்திரிச்சு ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வந்தோம். இப்போ இவ்வளோ விழுந்து ஏந்திரிச்ச பிறகு இந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்துருக்கு. இப்போ இந்த நிலையில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை, நிறைய பேருக்கு இது தோணணும், நிறைய பேர் இதை செய்யணும், நிறைய பேருக்கு இது தோணணும், அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு 100% முழுமையாக ஒத்துழைச்சி அவங்க இந்த மண்ணையும் இந்த மக்களையும் ஆரோக்கிய பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களால் ஆன உதவியை முழுமையாக செய்ய முடியும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். இவ்வளோ தகவலை எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.